கற்று கரவை கணங்கள் பல கரந்து 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 செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் கொண்டில்லாத குற்றம் கொண்டில்லாத கோவலர்தம் பொற்கொடிய குற்றம் கொண்டில்லாத கோவலர்தம் பொற்கொடிய குற்றம் கொண்டில்லாத கோவலர்தம் பொற்கொடிய குற்றாரவல் குணமயில போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகிர்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு ஊரங்கும் எற்றுக்கு ஊரங்கும் பொருளேலோ பிரம்பாவாய். ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजैः व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते रघुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीवणं प्रणमामि मूर्ध्ना नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती सोचेष्टायां सजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयिदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுமையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामणन्यशरणशरणं प्रपद्ये கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழியச் செல்லிகரைச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போனராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து
நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய ஆயர்குல பெண்கள் எல்லாருமே பரம பாகவதர்களானபடியால இவர்கள் யாரையும் விடாமல் அழிச்சுட்டு போகணும் என்று எல்லாருடைய கதவையும் போய் தட்டுகிறார்கள். அந்த ஒரு சமயத்துல ஆயர்பாடி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே ஆனந்தமா இருக்கு. பிம்மால வேலையில இந்த குழந்தைகள்லாம் ஒன்று சேர்ந்து பகவான் நாமாவையே பாட்டா பாடிண்டு அப்படியே வீதியில வந்துண்டு அப்படியே ஒவ்வொரு கிரகமா போய் கதவை தட்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எல்லாம் எழுப்பி அவளையும் சேர்த்துண்டு அடுத்த கிரகம் போய் அங்க இருக்க பெண்ணை எழுப்பி அவளையும் சேர்த்துண்டு இப்படியே போய் யமுனா நதிக்கு போய் ஸ்நானம் பண்ணி அப்படியே கண்ணன் சந்நிதியில போய் கண்ணனை எழுப்பி நம்முடைய பிரார்த்தனை சொல்றார்கள். இதுதான் விரதம்னா. மார்கழி மாசத்துல நல்ல பனி காலத்துல அந்த பனியும் பொருட்படுத்தாமல் இப்படி ஒரு அழகான காரியம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த காட்சி எப்படி இருக்கும்? இப்பவுமே கூட நம்ம வீட்டிலே மார்கழி மாசம் திருப்பாவ பஜனை நடந்துட்டு போறது அப்படின்னா சில ஊர்களில் பார்த்தான்னா பிம்மால 5 மணிக்கு திருப்பாவ பஜனை நடக்கும். அதுவே கேட்க ஆனந்தமா இருக்கும் அந்த சமயத்துல. அதுபோல ஆயர்பாடியே ஒரு சீர்மல்கும் ஆய்ப்பாடியா இருந்த ஒரு சமயம். அந்த பாவத்துல ஆண்டாள் இப்ப எழுதியிருக்கார். அதனால பாகவதர்களை ஒத்தரா எழுப்புற பாட்டுல 5 பாசுரம் ஆயிடுச்சு. நீ 5 பாசுரம் பாக்கி இருக்கு. திருப்பாவையில 11வது பாசுரம் இந்த கற்றுக்கரவை என்கிற பாசுரம். நல்ல ஆபிஜாத்தியம் உடையவள் ஒருத்தியாம். அந்த ஊர்ல எல்லாருக்குமே மிகவும் இஷ்டமானவள். பொற்கொடியே புனமையிலே என்றெல்லாம் அவளை எழுப்புறாள். கண்ணன் எப்படி ஊருக்கு ஒரு பிள்ளையாய் வளர்ந்தானோ அந்த மாதிரி ஆயர்பாடியில அந்த ஊருக்கே ஒரு பெண் குழந்தையா வளர்ந்திருக்கலாம். இவோ அத்தனை விசேஷமானவள். செல்வ பெண்டாட்டி என்று கூப்பிடுறாள். ஐஸ்வர்யம் உள்ளவள், ஆளக்கூடிய சுபாவம் உடையவள். அதனால பொற்கொடியே புனமையிலேன்னு சொல்லும்போது அவளுடைய சௌந்தரியத்தினால மாத்திரமல்ல, செல்வ பெண்டாட்டின்னு சொல்றபடினால கிருஷ்ண அனுபவத்தினாலேயும் இவர்களுக்கெல்லாம் நிர்வாகத்தையா இருக்கக்கூடியவள். அவளையும் கட்டாயம் எழுப்பி ஆகணும் என்பதாக இந்த பாட்டில் வருது. நீ ஏன் படுத்துன்னு இருக்க? எற்றுக்கு உறங்கும் பொருள், நீ எதுக்காக தூங்கணும்? ஏதாவது ஒரு அர்த்தம் வேணும் இல்லையோ? தீர யோசித்தால் நாம செய்கிற எல்லா காரியமுமே 2ல தான் முடியுமா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். தீர யோசித்தால் எல்லாம் உண்ணுவதிலும் உறங்குவதிலும் தான் முடியும் அப்படிங்கிற. இது எதுக்கு அது எதுக்கு படிக்கிறதுனா எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா பைசா சம்பாதிக்கிறதுக்காக. எதுக்கு பைசா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு கேட்டா இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா எல்லாம் எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு கேட்டோம்னா நல்லா சாப்பிடணும்னு இருக்கும், இல்லை நல்லா தூங்கணும்னு இருக்கும். அதுதான் முடியும், வேற எதுலையும் முடியாதான். ஆனால் எற்றுக்கு உறங்கும் பொருள் ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. எதுக்காக நல்லா தூங்கணும்? நித்ரா என்பது பெருமாள் நமக்கு கொடுத்திருக்கார். ஒரு இந்திரியங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணுங்கிறதுக்காக. ஓயாத இந்திரியங்கள்லாம் வேலை செஞ்சா அதுக்கு ஆயாசம் அதிகமாகி வேலை நல்லா செய்ய முடியாது போகும். அதனால இந்திரியங்களுக்கெல்லாம் ஒரு ஓய்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நித்ரையை பகவானே ஏற்பாடு பண்ணியிருக்காராம். இது பெருமாள் பண்ண அழகான ஏற்பாடு. உபநிடத்துல நித்திரையை பற்றி சொல்லும்போது பெருமாள் தன்கிட்ட இந்த ஜீவனை வச்சு காப்பாத்துறார் அழகா சொல்றது. சதா சௌமிய ததா சம்பன்னோ பவதி. இந்திரியங்கள்லாம் ஓய்வு எடுத்த அப்புறம் இவனை தன்கிட்ட வச்சுக்கிறாராம். நித்ரா சமயத்துல பார்த்தா தெரியும் எது எது ஓய்வு எடுத்துக்க கூடாதோ அதெல்லாம் ஓய்வு இருக்காது. அதாவது பிராணவாயுக்கு ஓய்வு கிடையாது. பிராணவாயு பாட்டும் உள்ளுக்குள்ள சஞ்சரிச்சுட்டு இருக்கும், காற்று உள்ள போகும், வெளியில வரும், மூச்சு விட்டுருப்போம், எல்லாம் நடக்கும்.
ரத்த ஓட்டம் நடந்துட்டே இருக்கும், அதுக்கு ஓய்வு கிடையாது. இதுக்கெல்லாம் ஓய்வு கிடைச்சா ஆபத்து. தூங்கும்போது எது எது வேலை செய்யணுமோ அதெல்லாம் நல்லா வேலை செய்யும், எது எது வேலை செய்ய வேண்டாமோ அதெல்லாம் ஓய்வு எடுத்துக்கும், அழகா இருக்கும். இது நாம சங்கல்பிச்சு இப்படி எல்லாம் இருக்கணும், மூச்சு நன்னா ஓடணும், ரத்த ஓட்டம் நன்னா இருக்கணும், ஹிருதயம்லாம் நன்னா வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சுட்டு, ஆனா கண்ணு காது மூக்கெல்லாம் வேலை இல்லாம இருக்கணும்னு நினைச்சு இப்படி நடந்தது இல்லை. அது பிரகிருதியா நடந்துட்டு இருக்கு, இயற்கையாலே நடந்துட்டு இருக்கு. அதனால்தான் உபனிஷத்து இதெல்லாம் எடுத்து காமிக்கிறது. உபனிஷத்து சொல்றது மூச்சு விடுறவனே நீ இல்லை, எம்பெருமான் தான் உனக்கு மூச்சை உள்ளுக்குள்ள போய் செலுத்தி மூச்சு விடும்படியான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இருக்கோன்னு அவர் தான், பகவான் தான் அவனுடைய சாட்சாத்து நிர்வாகத்தில் வச்சுட்டு இருக்கானா. நாம ஒன்றும் பண்றது இல்லை. இதுல இடம் தூங்கும்போது என்ன ஆகுது? தூங்கும்போது யார் மூச்சு விடுறா? யாருக்கு என்ன தெரியும்? இல்லை தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மூச்சு போயிட்டு தானே என்ன பண்றது அப்படின்னு யாருக்காவது பயம் இருக்கா? திடீர்னு நின்றுடுத்துனா என்ன பண்றது? ரத்த ஓட்டம் நின்றுடுத்துனா என்ன பண்றது? பயம் கிடையாது, ஏன்னா அது நிற்காது. ஆனா இந்திரியங்கள்லாம் மாத்திரம் நின்றுடும், தன் வேலையை செய்யாது. அதான் தேவையான ஓய்வு. தேவையான ஓய்வு பெருமாள் கொடுத்து அழகா நிதிரை நடத்தியிருக்கான். இது எதுக்காக அப்படின்னு கேட்டா, மறுநாள் கார்த்தால் எழுந்து தேவையான காரியத்தை செய்யணும். இந்திரியங்களே தூங்கி எழுந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு புத்துணர்ச்சியோட வந்துடும், ஃப்ரெஷ்ஷா வந்து நல்ல காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கும். கண்ணு காது எல்லாம் கார்த்தால் எழுந்து அழகா வேலை செய்யும். அதனால்தான் நித்ராபி கைங்கரியம்ங்கிற தேசிகன். நித்திரையை கூட ஒரு பகவத் கைங்கரியம். ஏன்னு கேட்டா, மறுநாள் பகவத் கைங்கரியம் செய்யறதுக்கு நிதிரை தான் பெரிய உபகாரம் பண்றது. நிதிரை இல்லாட்டா மறுநாள் கைங்கரியம் செய்ய முடியாது. நிதிரையை பகவான் அத்தனை அழகா நடத்திருக்காராம். அதனால்தான் ஸ்வாபகான்னு பெயர். ஸ்வமபீதோ பவதி தஸ்மாதேனம் ஸ்வபிதீத்யாசக்ஷதே ஸ்வகிருஹ்யபீதோ பவதி. வேதம்ல அழகா சொல்றது. பகவான் கிட்ட போய் சேர்ந்து இருக்கான், ஒன்றி இருக்கான். அதாவது ஸ்வாபகா, நல்ல இடத்துல போய் நன்னா சேர்ந்து இருக்கான்னு. அப்படி பகவானே நமக்கு பண்ண ஒரு நல்ல ஏற்பாடான இந்த நித்ரைய யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சொப்னாவபோதஸ்யன்னு சொன்ன மாதிரி திட்டமா அந்த அளவுல வச்சு பாக்கி சமயத்துல பகவத் அனுபவம் பண்ணணும். நித்ரா சமயத்துல பகவத் அனுபவங்கிறது வராது. அப்ப ஞானங்கிறது சுருங்கி இருக்கும், ஞானத்துக்கு விகாசம் கிடையாது. உடனே எழுந்துடணும், எழுந்த உடனே கைங்கரியம் பண்ணணும். எழுந்துக்கும் போதே ஹரிநாமத்தோட எழுந்துக்கணும். எழுந்த உடனே ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் ஆரம்பிக்கணும், பகவானுக்கான கைங்கரியங்கள்லாம் ஆரம்பிக்கணும். அதுக்காக தானே தூங்கினது. அது இல்லாமல் சில பேர் 7 மணி காலமும் 8 மணி காலமும் 9 மணி காலமும் 10 மணி காலமும் தூங்கிட்டு இருக்கேன்னா எற்றுக்கு உறங்கும் பொருள். எதுக்காக தூங்கணும்? பகவத் கைங்கரியத்துக்காக தூங்கணும் அப்படின்னு இருந்தான்னா அப்போ பிராமே முகூர்த்தே சம்பிராப்தே நித்ராம் பரித்தியஜன்னு வரும். பிராம முகூர்த்தம் ஆயாச்சுன்னா நித்தியை விட்டுட்டு வேலை அனுஷ்டானம் வரணுமேனு. அனுஷ்டான காலம் வந்தாச்சே, நித்ரா காலத்துல நித்ரா, அனுஷ்டான காலத்துல அனுஷ்டானம், எழுந்துக்கிற காலத்துல எழுந்துக்கணும். எல்லா பட்சிகளும் எழுந்துக்கிறது அப்படியே திருப்பாவையில் எடுத்து காமிக்கிறது. அது இல்லாமல் தூங்குறவாளை பார்த்தா இந்த கேள்வி வருது, எற்றுக்கு உறங்கும் பொருள். நாங்களாம் பாட்டு பாடின்னு வந்துட்டு இருக்கோம், நாங்களாம் கண்ணன் சன்னதிக்கு பொறுத்து காத்துட்டு இருக்கோம், நாங்களாம் மகிழ்ச்சியம் செய்ய போறோம். அது இல்லாமல் தூங்கிட்டு இருக்கே, எதுக்காக நீ? பகவானுக்கு கைங்கரியம் செய்யாமல் பாகவத கோஷ்டியில வந்து கலந்துக்கிறதுக்கான பாக்கியம் இல்லாமல் அப்படி ஒரு தூக்கம் எதுக்கு? இது எல்லாருமே தன்னைத்தானே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கு. தேவையில்லாத தூக்கம் அப்படிங்கிறது பெருமையானா தூங்கலாமே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, 8 மணிக்கு எழுந்துட்டா போருமேனு. மற்ற நாள்லாம் சூரியதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு எழுந்துக்கணும்னா காரியம் ஒன்றும் இல்லையே, ஒரு காரியம் இல்லையே, 8 மணிக்கு எழுந்துட்டா போருமேங்கிறா. அப்படி கிடையாது. இப்படி ஆகாரம் அப்படிங்கிறது திட்டமா அமையிறதோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே கொஞ்சம் கூட சாப்பிடலான்னு வராது. ஆகார விகாரங்கள் மாதிரி நித்திரையும் திட்டமாக தான் அமைய முடியும். அந்த திட்டமான நித்திரை இருந்தால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். அதிகப்படியா போனா அதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, பலன் இருக்காது, வீணாம். ஆக இப்படி உணர்த்தும்படியான அழகான பாட்டு. அந்த பெண்ணை எழுப்புறார். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளறிய சென்று திருச்சியும்
குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய கோபர்கள் எல்லாருக்குமா சேர்த்து ஒரு பொற்கொடி, கோவலர்த்தம் பொற்கொடி. எல்லாரும் ஒரு கொடியா நினைக்கும்படியாக எல்லாருடைய ஒரு செல்ல பெண்ணாக வளர்ந்தவளாம் இவள். அந்த கோபர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கறத முதல் 2 வரையில சொல்றார். அவரெல்லாம் கற்றுக்கறவை கரங்கள் பல கறந்து, நிறைய பசுமாடு கூட்டங்களை கறக்கிறத அவளுடைய ஒரு ஸ்வதர்மம். ஸ்வதர்மத்தை விட மாட்டாதவர்கள். யாரா இருந்தாலும் ஸ்வதர்மத்தை விட முடியாது. எப்படிப்பட்டவனா இருந்தாலும், யோகம் பண்ணவனா இருந்தாலும் சரி, இல்லை சரணாகதியே பண்ணவனா இருந்தாலும் சரி, அவனுடைய நித்திய கர்மானுஷ்டானத்தை விட முடியாது. அது செஞ்சுதான் ஆகணும். அது இவ கற்றுக் கொடுக்குறாளாம். கண்ணனே பக்கத்துல இருக்கானாலும் இவா கார்த்தால இருந்து கறக்கிறத விட மாட்டான். அதை எத்தனை அழகா செய்கிறாள் அப்படின்னா, எல்லாம் கற்று கறவை கணங்கள் பல கறந்து, சின்ன சின்ன கறவை மாடுகள் நிறைய இருக்கு. அந்த பறவை மாடுகளுடைய கணங்கள்லாம் கூட்டங்கள், கூட்டம் கூட்டமா கறக்கிறாளாம். கூட்டம் கூட்டமா மாடு, அதாவது எத்தனை மாடுன்னு கணக்கு பண்ண முடியாது. இத்தனை மாடு இருக்கு இன்னும் கணக்கு பண்ணி சொல்ல முடியாதாம். இத்தனை மாட்டு கூட்டம் இருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணி சொல்ல முடியாதாம். அத்தனை கூட்டங்கள் இருக்கான். இம்மாவுடைய கல்யாண குணங்களை பற்றி சொல்லச்ச, கல்யாண குண கணா என்றுதான் சொல்வார் பகவத் ராமானுஜர். கல்யாண குணம்னு சொல்லி நிறுத்த மாட்டார். கல்யாண குண கூட்டங்கள் நிறைய இருக்கு. சுவாபாவிக அனவதிகா அதிசய ஞாபலைஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்யசங்கல்ப கிருதித்வ கிருதஜாதி அசங்கேய கல்யாண குண கணௌக மகார்ணவா. அசங்கேய கல்யாண குண கண, அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அனந்தமா இருக்கு, என்ன முடியாது அப்படிங்கிறது இல்லை. இந்த கல்யாண குணங்களை எல்லாம் ஒரு ஒரு கூட்டமா சேர்ப்போம், ஒரு ஒரு குரூப்பா ஒவ்வொரு அணியாக எடுத்து வச்சோம்னா, காருண்யத்தை சேர்ந்தவை இவை அப்படின்னு, ஞானத்தை சேர்ந்தவை இவை, சக்தியை சேர்ந்தவை இவை அப்படின்னு ஒன்று ஒன்றா கூட்டமா எடுத்து வச்சோம்னா அந்த கூட்டங்களே நம்மளால எண்ண முடியாதான். அசங்கேயமான கல்யாண குணங்கள், குணகணங்கள் அப்படிங்கிற எங்க பார்த்தாலும் அடிக்கடி சாதிக்கிற வழக்கம். அதே மாதிரிதான் இங்கேயும் கறவைகளை கறந்து அப்படின்னு சொல்லல, கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, நிறைய கணங்களே பல இருக்கு, கூட்டமே நிறைய இருக்கான். ஆகாசத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எண்ணினாலும் எண்ணிடலாம், எம்பெருமானுடைய கல்யாண குண கணங்களை என்னாலும் எண்ணிடலாம். ஆனா இவர்களிடம் இருக்கும் பசுவாட்டு கணங்களை எண்ண முடியாதாம். அப்படி பல கறந்து அநேகமா இருக்கக்கூடிய அவற்றை எல்லாம் கறக்கிறார். அதெல்லாமும் நன்னா பால் கொடுக்கக்கூடியது, எல்லாம் கற்றுக்கறவை, எல்லாம் சின்னதா இருக்கு. அடுத்த பாட்டு இளம் கற்றுமைன்னு வரும். ரொம்ப வயசாச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனை நாளாலும் பால் கொடுத்துட்டே இருக்கிறபடினால இளமையோடையே இருக்காம். எல்லாம் கிருஷ்ணனாலே வளர்ந்தது. கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் கானத்தை கேட்டும், கிருஷ்ணனுடைய கை ஸ்பர்சம் பட்டும், கிருஷ்ணனுடைய திருவடி கீழே நுழைஞ்சு அவன் பின்னாடியே நின்று அவனோடு உராசி நின்றும் அப்படியெல்லாம் வளர்ந்த பசுமாடு. அதனால யுவாவாவே இருக்கும். சீவைகுண்டத்துல போனா எல்லாரும் யுவாவாவே இருப்பாளாம், இளைஞர்களாவே இருப்பாளாம். அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தினால எப்பவும் இளமையோடையே இருக்கும், எப்பவுமே. தசரத சக்கரவர்த்தி சொல்றார், அகம் புனர் தேவகுமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதம் ஆவ்ரஜந்தம் நந்தாமி பஷ்யன்னிவ தர்சனேன பவாமி திருஷ்டுவாச்ச புனர்யுவேவ. 9 வருஷ காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். 60,000 வருஷ காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணாராம். அவருக்கு திடீர்னு ஒரு நாள் தோணித்து, ஸ்ரீராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு, இளவரசராக்கலாம் அப்படின்னு தோணித்து எல்லாரையும் கூட்டு சொன்னார். எல்லாருமே சரி அப்படி சொல்லிட்டா. அப்போ தசரத சக்கரவர்த்தியை பார்த்து யாருமே, ஏன் உமக்கு என்ன குறை, நீரே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமே அப்படின்னு சொல்லலையாம். உமக்கு என்ன குறை, நீரே கொஞ்ச நாள் இருக்கலாமேன்னு சொல்லலை. ஏதோ இவருக்கு வயசாயிடுத்து,
இவர் போனா போரும் அப்படின்னுங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கான். தசரத சக்கரவர்த்தி சொல்ற, நான் இன்னும் இளைஞனா தான் இருக்கேன். அகம் புனர்தேவகுமார ரூபம் அலங்கிருதந்தம் சுதம் ஆவ்ரஜந்தம். ஸ்ரீராமனை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ராமனுடைய நடை அழக பார்ப்பாராம். ராமா இங்கே வானுவர், வரும்போது அந்த அழக பார்ப்பார். ஸ்ரீராமன் வந்து அப்பாவை சேவிச்சு அபிவாதனம் பண்ணி அவர் கூட பேசிட்டு திரும்பி போகும்போது அந்த நடை அழக பார்ப்பார். மறுபடியும் திருப்பி வா அப்படின்னு கூட்டனுப்புவார். அதை பார்க்கறதுக்கா அதை பார்த்தே யுவாவாயிட்டாராம். ஒரு தடவை ராமனை பார்த்தான்னா அவருக்கு ஒரு வயசு குறையும். எத்தனை தடவை பார்க்கிறாரோ அத்தனை வயசு குறைஞ்சுட்டே இருக்கும் அவருக்கு. பவாமி திருஷ்டுவாச்ச புனர் யுவேவாங்கிற, ஸ்ரீராமனை பார்த்து வயசு குறைஞ்சிட்டு இருந்ததுங்கிற. அந்த மாதிரி இந்த பசுமாடுகள்லாம் கிருஷ்ணனை பார்த்தே வயசு குறைஞ்சு எல்லாமே கறவை கணங்களா இருக்கு. அந்த கணங்கள் பல கறந்து அப்படின்னு சதர்மத்தை செய்யக்கூடியவர்கள் இந்த கோபர்கள். அடுத்து ரெண்டாவது விஷயம், செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும். விரோதிகள் யார் வந்தாலும் அவளுடைய சாமர்த்தியங்கள்லாம் அழிஞ்சு போகும்படி அவளோட யுத்தம் பண்ணக்கூடியவர்கள். யுத்தம்னு வந்துட்டா போதும், அவளை ஒண்ணுமில்லாத ஆக்கிடுவார்கள். இது ரெண்டாவது. ஸ்வதர்மத்தை செய்யற மாதிரி இதுவும் ஸ்வதர்மம். க்ஷாத்திரம் கர்ம ஸ்வபாவிதம்ங்கிற, தன்னைத்தானே காப்பாத்திக்கணும். அதனால அம்மா ஒரு சின்ன ராஜ்யம் மாதிரி ஒண்ணு போட்டு இருக்கிறபடினால நந்தகோபன் தானே ராஜா. அதனால எந்த சத்துருக்களையும் கிட்ட வர விட மாட்டான். இவாளே சென்று செறி செய்யும். யாராவது வரான்னு தெரிஞ்சா நேர இவாளே போகலாம், போயிடும். அபியாத்தா பிரகர்த்தாச்ச சேனானய விசாரதா. இங்கிருந்து சென்று அவன் இருக்கிற இடத்துல போய் அடிக்கிறோம். அதுதானே விசேஷம். செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும். மூன்றாவது, குற்றமொன்றில்லாத கோவலர். ஒரு விஷயம் அந்த கோபர்களை பத்தி. ஆனா செற்றார் திரளழிய அப்படின்னா இவர்களுடைய சத்ருக்கள் இவர்களோட சண்டை போட வரோம்னா யார் சண்டை போட வர இவாளோட? அப்படி ஏதாவது கதை இருக்கா? கோபர்களோட சண்டை போட வந்தால் கோபர்கள் ஜெயிச்சார் அப்படின்னு ஏதாவது கதை இருக்கா? அப்படின்னா இவர்களுக்கு சத்ருக்கள் பெருசா யாரும் கிடையாது. ஆனா கிருஷ்ண அவதாரம் ஆன உடனே அங்க நிறைய சத்ருக்கள் வர ஆரம்பிச்சுட்டா வெளியூர்ல இருந்து. சகடாசுரன், தேனுகாசுரன், கபித்தாசுரன், வத்சாசுரன் ஏகப்பட்ட அசுரர்கள். அவெல்லாம் தங்க சத்ருக்களா நினைக்கிறாளாம் இவா. எவனாவது ஒருவன் வந்தான், கண்ணன் கிட்ட பட்டு போனான் அப்படின்னு உடனே அன்னி சாயங்காலம் ஒரு பெரிய மீட்டிங்கே நடக்கும். கண்ணன் வந்தப்புறம் உடனே கோபர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இப்படி அடிக்கடி ஆபத்தெல்லாம் வருது, நம்மளாம் இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கணும், எல்லா கையிலையும் வேல் ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து நாளைக்கு காட்டில் சுற்றி எல்லாரும் நடமாடணும், ஒரு சத்துருல வரக்கூடாது, அப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு ஏற்பாடெல்லாம் பயங்கரமா நடக்குமா. முதல்ல கண்ணன் பிறந்து வளர்ந்த இடமே கோகுலம் தான். அங்கிருந்து தான் பிருந்தாவனத்துக்கு மாறினார்கள். கோகுலத்து பக்கத்துல, கோகுலத்தை தாண்டி பக்கத்துல பிருந்தாவனத்துக்கு போறா. கோகுலத்துல முதல்ல ஆபத்தெல்லாம் வரவே பயந்து போயிட்டான். பூத்தனா, சகடாசுரன், திருநாவர்த்தன் ஒருத்தன் காற்று ரூபத்துல வந்து கண்ணனை தூக்கின்னு போயிட்டான். கண்ணன் ஒரு அம்மி கல்லு பாறாங்கல்லு மாதிரி அவன் மேல இருந்து அவனை நசுக்கிட்டான். தூக்கின்னு போறதுக்கு இது என்ன சாதாரணமா காகிதமா, இது பாறாங்கல்லுப்பான்னு காமிச்சான். கண்ணனை தாங்க முடியாமல், பாரம் தாங்க முடியாமல் கீழே விழுந்தானோ. ஏதோ குழந்தை நினைச்சுன்னு தூக்கின்னு போயிட்டான். புயல் காத்து மாதிரி வந்து இந்த ஆபத்தெல்லாம் பார்த்து இவர்கள் பயந்து போய் இந்த இடம் வேண்டாம், இங்க ஆபத்து நிறைய இருக்கு, நம்ம பக்கத்து ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவனத்துக்கு போனான். அங்க கிருஷ்ணனுடைய காலடி பட்ட உடனே எல்லாம் பசுமையாச்சு அப்படின்னு சரித்திரம் இருக்கு. ஒரு குழந்தைக்காக ஒரு ஊர் மாறுறது. ஒரு குழந்தைக்காக இவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கா. ராத்திரியெல்லாம் கண்ணு மூச்சுட்டு இருக்கலாம். கஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கருநிற செம்மையிற் பேய் வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தை முந்து. கண்ணனை அப்படி அனுப்பிச்சாச்சேன்னா யசோதமா கவலைப்பட்டு இருப்பாளாம். இன்னைக்கு எவனாவது வரப்போறானே, நீ கம்சன் யாராவது அனுப்பிச்சிட்டானோ என்னமோ, என்ன அசுரன் நடப்புறானோ என்னவோன்னு பயந்துட்டு இருக்கா யசோத.
சாயங்காலமான பசங்கள்லாம் ஓடி வந்து சொல்லும், மாமி மாமி இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, இன்னைக்கு அசுரன் இந்த ரூபத்தில் வந்தா இவனோ ஒரு, இன்னைக்கு ஒரு கொக்கு வந்தது அதை வாயை பிறந்தானே பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு கண்ணுக்குட்டி வந்தது அதை தூக்கி அடிச்சானே பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு மரத்துல ஒரு அசுரன் வந்தான், பழமா இருந்தான், அந்த விளாங்கனியா இருந்தான், அதை கீழே போட்டு அது மண்டையை உடைச்சானே பார்க்கலாம். இது பசங்க கதையா சொன்னா இதுக்கு மனசு திக்கு திக்குன்னு இப்படியா பண்ணா இப்படி இல்லாம நடந்ததா அப்படின்னு. என் பிள்ளைக்கு தீமை செய்வார்கள் அங்கனம் அவர்களே, என் பிள்ளைக்கு யாரு கெடுதல் பண்ணாலும் அப்படிதான் ஆவா, நான் தான் வேணுங்கிறா. அது கண்ணனுக்கு வர சத்ருக்கள் எல்லாம் தங்களுடைய சத்ருக்களா நினைச்சுட்டு இவா காவல் காத்துட்டு இருக்கலாம். அததான் சொல்ற, செற்றார் திரளையே சென்று செரிச்சி. வேற யாருமே செட்டு, அதனால்தான் அசுரர்கள் எல்லாம் மாறு வேஷம் போட்டுன்னு வரா, நேரம் ஒரு போய் உள்ள வர முடியாது, புசிக்கிடுவாங்க. பரவாயில்லாம் மாறு வேஷம் போட்டு வேற ஏதாவது ஒரு ரூபத்துல வரானே தவிர இந்த ரூபத்துல வர முடியாது. குதிரையா வருவான், நுண்ணா வரலாம். ஊர் முழுக்க சௌக்கியமா இருக்கணும்னா ஒரு சின்ன குழந்தை தானே இத்தனைக்கும் காரணம். இப்ப அந்த குழந்தைய சமர்ப்பன் கிட்ட கொடுத்துட்டா நாம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தருக்கும் தோணாது. அந்த குழந்தைக்காக ஊரே பாதுகாப்பு. அந்த குழந்தையினுடைய சத்துருக்கள் எல்லாம் தம்முடைய சத்துருக்கள் நினைச்சுக்கிறாங்க. அதனால்தான் செட்டா திரளி சென்று செரிச்சியும். பகவானுக்கு யார் வேண்டாதவாளோ அவதான் நமக்கும் வேண்டாதவாள். பாகவதர்களுக்கு வேண்டாதவாள்னு தனியா ஒருத்தர் கிடையாது, முழுக்க சமமா தான் பார்க்கிறவா. வேண்டாதவாள் வேண்டியவாள்ங்கிறது கிடையாது. ஆனா பகவானுக்கு வேண்டாதவன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான்னா அவன் பாகவதனுக்கும் வேண்டாதவனாரான். ராமாயணத்துல ஒரு அழகா ஒரு சந்தர்ப்பம் வரும். சமுத்திர கரையில பெருமாள் இருக்கும்போது சுகன்னு ஒருத்தன் வரான். ராவணன் அனுப்பிச்சு இலங்கையிலேருந்து சுகன்னு தூத் அனுப்பிச்சிருக்கா. சுக்ரீவன் கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்லு, தொம்வை மகாராஜ குல பிரசூதா, நீயோ நல்ல குலத்தை வந்தவன், எனக்கு ரொம்ப வேண்டிய வாலியனுடைய தம்பி நீ எதுக்கு இங்க வந்து கலந்துட்டு இருக்க, நீ எதுக்கு என் கூட யுத்தம் பண்ற, உனக்கு எனக்கு என்ன இருக்கு, ஏதோ ஸ்ரீராமனுடைய பாரியை நான் அபகச்சேன் அப்படின்னா அது எனக்கும் ராமனுக்கும் ஆயிடுச்சு, இதனால உனக்கு ஒரு லாபம் கிடையாது, உனக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. ந கச்சித்து அர்த்தா தவ நாஸ்தி அனர்த்தா, ஒன்றும் கிடையாதே உனக்கு. ஆனால் நீ பேசாம வந்த வழியே உன் சைன்யத்தை கூட்டுன்னு திருப்பி போயிடு. ராமன் என்ன பண்ணிக்கிறாரோ பண்ணிக்கட்டும், அவர் விட்டுடு. ததா அஹிமே பிராத்ரு சமோ ஹரீஷா. சுக்ரீவா, நான் உனக்கு அண்ணா மாதிரி, அதனால நான் சொல்றது கேளு, நீ இந்த விஷயத்துல தலையிடாத, நீ திரும்பி கிஷ்கிந்துக்கே போய் சௌக்கியமா இரு, ராமன் என்ன பண்றானோ பண்ணிக்கட்டும், அதை நான் பார்த்துக்கிறேன், அதனால நான் சொல்றத கேளு அண்ணா மாதிரி என்ன சொல்லி சுகன்கிட்ட. இந்த சுகன் அங்கே சொல்லணும்னு போகும்போதே இந்த குரங்கு எல்லாம் சுகனை பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ காப்பாத்துக்கோ காப்பாத்துக்கோன்னு கத்த பெருமாள் தான் அபயம் கொடுத்தார், யாரும் அடிக்க வேண்டாம், அவன் தூதனா வந்திருக்கான். நான் ஒரே ஒரு விஷயம் சுக்ரீவ மகாராஜா கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டான் விஷயத்த. இந்த மாதிரி ராம மகாராஜா சொல்லி அனுப்பிச்சார். இதை கேட்டவுடனே மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சது. ஐயோ வேண்டாம் கிளம்பிடுறேன்னுட்டான். சரி போனா ஒரே ஒரு வார்த்தை கேட்டான் சுக்ரீவன் கிட்ட, நான் மகாராஜாவுக்கு என்ன பதில் சொல்லட்டும். சுக்ரீவன் அழகா சொன்ன ஸ்லோகம் ஒன்று இருக்கு. நமே சிமித்ரம் ந ததா அனுகம்பியா நச்சோபகர்த்தாசி நமே பிரியோசி ஹரிச்ச ராமஸ்ய சகானுபந்தா சமே சிவாலீவ பதர்கவஜா. நீ எனக்கு சுகிருத்தா நண்பனா, யார் சொன்னா? கிடையவே கிடையாது. நீ எனக்கு நண்பனும் இல்லை, நீ எனக்கு வேண்டியனும் இல்லை, இல்லை நான் உன்கிட்ட தயை பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, இனி எனக்கு உபகாரம் பண்ணவனும் கிடையாது. உனக்கு எனக்கு என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. உனக்கும் ராமனுக்கும் என்ன கேட்குறியே? இன்னைக்கு நான் இருக்கிறதுக்கு காரணமே இவர் தான், ராஜ்யத்தில் இருக்கேன்னா காரணம் இவர் தான், பாரியோட இருக்கேன்னா காரணம் இவர் தான், இத்தனை சந்தோஷத்தோட இருக்கேன்னா காரணம் இவர் தான், உயிரோட இருக்கேன்னா காரணம் இவர் தான். நீ என்ன பண்ண? உனக்கு எனக்கு என்ன இருக்கு? எந்த விதத்துல நீ உபகாரம் பண்ணியிருக்கேன்? ஹரிச்சராமஸ்ய, ஆனால் எங்க ஸ்ரீராமனுடைய சத்ரு நீ, அதனால உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஹரிச்சராமஸ்ய சகானுபந்தா, அதனால எனக்கும் உனக்கும் ஒன்றும் இல்லைங்கிறது இருக்கட்டும்,
எங்க ஸ்ரீராமனுடைய சத்ருவானபடினால எனக்கு மகா சத்ரு நீ. ஆனால் நீ சொன்னதெல்லாம் தப்பு, ஒன்னே ஒன்று மாத்திரம் சரி அப்படின்னா என்ன கேட்டா, என்ன உன்னுடைய அண்ணா மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு நீ சொன்னியோ இல்லையோ, நான் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கேன். எங்க அண்ணா வாலியை நான் என்ன பண்ணேனோ அதை தான் உன்னையும் பண்ண போறேன். ஸ்ரீராமனை விட்டு சம்ஹாரம் பண்ண போறேன். தத்தோ சிவாலீவ வதார்கவத்யாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். அந்த ரீதியா சிற்றார் திரளழிய, கிருஷ்ண சத்துருக்கள் யார் இருந்தாலும் அவ திரளழிய சென்று செருச்சியும் குற்றமொன்றில்லாத கோவலர்க்கம் பொற்கொடியே. மூணாவது விஷயம், குற்றமொன்றில்லாதவர்கள், ஒரு தோஷமும் இல்லாதவர்கள். பகவத் பக்தி நிறைஞ்சிருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணபக்தியை இருக்கச்ச தோஷம் வராது, பாப்பம் வராது. என் நடியார் இது செய்யார், செய்தாரே நன்றி செய்தார் என்பர் போலும். அப்படிப்பட்ட கோவலர் கோபர்கள் அவர்களுடைய வம்சத்துல பொற்கொடியா இருக்காளாம். ஒரு சொர்ணலதா மாதிரி அந்த வம்சத்துக்கே பெருமை சேர்க்கிறாளாம். சீதாதேவி மாதிரி இருக்காளாம். ஜனகாலாம் குலே கீர்த்தி ஆகரிஷ்யதி மே சுதா அப்படிங்கிற ஜனகர். ராமன் வில்ல முடிச்ச உடனே அவருக்கு சந்தோஷம், என் குலத்துக்கு என் பெண் பெருமை சேர்த்தார். ஏன்னு கேட்டா இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. அந்த மாதிரி இவள் அந்த குலத்துக்கே பெருமை சேர்க்கிறாளாம் கண்ணனை நினைக்கிறபடினால. குற்றமன்றில்லாத, முதல்ல சொன்னது கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்துனா, 2 குணங்களை சொல்லி குற்றமன்றில்லாத தோஷம் இல்லைன்னு சொல்றார். அழகா பெருமாளை சொல்ற மாதிரி இருக்கு. பகவத் ராமானுஜர் எங்க பெருமாளை சொன்னாலும் 2 விஷயம் சொல்வார். அநேக கல்யாண குணங்கள் இருக்கு. 2வது ஹேய பிரத்தினீகம், அதாவது தோஷங்கள் எதுவுமே கிடையாது. கிடையாதுங்கல்ல, தோஷங்களுக்கு எதிர்த்தட்டா இருக்கு. தோஷங்கள் இருக்க முடியாது இங்க, அப்படிப்பட்ட இடமா இருக்கு. எப்படி ஜலம் இருக்கிற இடத்துல தீ வர முடியாதோ, எப்படி வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு வர முடியாதோ, அந்த மாதிரி பகவான் இருக்கிற இடத்துல தோஷம் வர முடியாது. அப்படிப்பட்ட சுபாவம். இன்னொன்னு கல்யாண குணங்கள் நிறைய இருக்கு. இது 2யும் உபயலிங்கம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்ற வழக்கம். வியாசர் வேதாந்த சூத்திரத்துல சொல்றார். அந்த மாதிரி 2 இங்க ஆழ்வார் அழகா சொல்ற, கிடந்தானை கேடில் சீரானை முன் கஞ்சை கடந்தானை நெஞ்சமே கான். கேடில் சீரானை, கேடில் அப்படின்னா தோஷம் இல்லாதவன், சீரான் கல்யாண குணங்கள் உள்ளவன். அதைத்தான் சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த 2 விஷயம்தான். இதைத்தான் பகவத் ராமானுஜர் 100கணக்கான இடத்துல சாதிக்கிறார். இந்த பாட்டிலையும் அழகா சொல்ற மாதிரி இருக்கு. புற்றரவல்கள் புனமையிலே போதராய், அழகான அவளுடைய மேனியை வர்ணிக்கிறார்கள். பெண்கள் தானே. புற்றுல இருக்கக்கூடிய சர்ப்பம் மாதிரி இடுப்பு முதலான பிரதேசங்களை உடையவராம். அகலமாக தேஜஸ் பொருந்திய அங்க அவயவங்களை உடையவள். புனமயில் அப்படின்னா, மயில் எப்படி பொதுவா பார்க்கறதுக்கு அழகா இருக்குமோ அந்த மாதிரி அழக பாரத்திலிருந்து ஆரம்பிச்சு தலைமுடியிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு மயில் மாதிரி சமுதாய அழகை சொல்றார். அதனால ஒவ்வொரு அழகத்திலும் சரி, இல்ல சமுதாயமா மொத்தமா பார்த்தாலும் சரி, இவள் அழகுக்கு சமம் யாரும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவள். இவள் அழகை பார்த்தால் பெண்களுக்கே மோகம் வருமா. பாஞ்சாலி காத்திர சோபாங்கிற தேசியின் ஒரு இடத்துல பாஞ்சாலி திரௌபதி அவளுக்கு ஸ்நானம் பண்ணி வச்ச அந்த தோழிகள்லாம் அவளுடைய அவயவ சோபையை பார்த்து அவளே மயங்கி போய், இந்த அவயவங்களை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு புருஷனா நாம இருக்க மாட்டோமா, இந்த சௌந்தரியத்தை அமைக்க கொடுத்து வைக்கல, ஒரு புருஷனா இருந்தா அனுபவிச்சிருக்கலாமே நினைப்பாளாம். அந்த மாதிரி இவள் இருக்கா. ஏன்னா பெண்களே பாடுறாளே, பெண்களே இவள் அழகை வர்ணிச்சு இப்படி பாடுறாளாம். போதராய், அம்மா எழுந்துவா, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் போந்து முகில்வண்ணன் பெறுவாள். சுற்றி இருக்கக்கூடிய உம்முடைய பந்துக்கள் தோழிகள் 10 பேரும் வந்துட்டோம். என் முற்றம் புகுந்து, உங்காத்து வாசல்ல முற்றத்துல வந்து நிக்கிறோம். இதுக்குள்ள புகுந்து நாங்க வர வேண்டிய இடம் இதுதானே அப்படின்னு சந்தோஷமா வந்து புகுந்து முகில்வண்ணன் பேர் பாடுவோம். மேகசியாமளன் மேகவண்ணன் திருநாமத்தை பாட நீ உடனே எழுந்து ஓடி வர வேண்டாமா? சிற்றாதே பேசாதே சிவ பெண்டாட்டி, முகில்வண்ணன் பேர் பாட உடனே பேச வேண்டாமா? உடனே நீ வந்து பாட வேண்டாமா? சிற்றாதேன்னு அசையாம இருக்கியே, ஏன் அசையாம இருக்க? ஏன் பேசாம இருக்க? முகில்வண்ணன் பேர் பாட உடனே நர்த்தனம் ஆட வேண்டாமா? முகில்வண்ணன் விட உடனே வாயை திறந்து நீயும் பாட்டில் கலந்துக்க வேண்டாமா?
உன்னுடைய வாக்கு இனிமையை கொடுக்க வேண்டாமா? சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருள். எங்களுக்கு உன்னுடைய அனுபவத்தை கொடுக்காமல், கண்ணனுக்கும் உன்னுடைய சௌந்தரியத்தை கொடுக்காமல் நீ எதுக்காக தூங்கிட்டு இருக்க? முகில்வண்ணன் அப்படின்னா, மேகவண்ணன் அப்படின்னா நீ புனமயிலாச்சே. மேகம் வந்தா மயில் நர்த்தனம் ஆடுமே. அப்போ மேகவண்ணன் பெயரை கேட்ட உடனே நீ ஆடணுமே, ஏன் ஆடல? மேகா ஆகம உத்சுகாக கிருஷ்டாக பிரத்யனந்தன் சிகண்டினா கிரகேஷு தப்தாக நிர்விண்ணாக யதா அச்சுத ஜனாகமே ஒரு பாகவத ஸ்லோகம். மேகத்தை பார்த்தா மயில்கள் நர்த்தனம் ஆடும். கிரகத்துல பாகவதர்கள் வந்திருந்தா மற்ற பாகவதர்களா நர்த்தனம் ஆடுவார்கள். நீ மேகவண்ணனான கண்ணனை சொன்ன உடனே நர்த்தனம் ஆடணும். இல்லை இத்தனை பேர் பாகவதால் வந்திருக்கா அப்படின்னு உடனே பாட்டு பாடி உடனே ஓடி வர வேண்டாம். நீ எற்றுக்கு உறங்கும் போய். அதுவும் நாங்கள் வந்திருக்கிற இடம் முற்றம் புகுந்து வந்திருக்கோம். வெளியிலேருந்து நின்றா கூட பரவாயில்ல. சில ஆத்திரம் வெளியிலேருந்து நிற்கிறோன்னு வருது. நீ கதவை திறன்னு வருது. வாசல கதவை திறந்து முற்றத்தை, ஏன்னா அந்த முற்றத்துல பெரிய கதை இருக்கு, நிறைய கதை இருக்கு அந்த முற்றத்துல. சாதாரண முற்றம் கிடையாது. கிருஷ்ணனையும் இவர்களையும் சேர்த்து வைத்து முற்றம் புகுந்து முகில்வண்ணன் தேர்வாட சிற்றாதே பேசாதே செல்வப்பின் அசையாம இருக்கலாமா? உடனே எழுந்து ஓடி வர வேண்டாம், உடனே எழுந்து ஓடி வர வேண்டாமா என்கிறார். அந்த முற்றத்துல என்ன அப்படின்னு கேட்டா, அழகா நாச்சாரிய பாத்திரம் உனக்கு. முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதை கடவையே கோவிந்தா. இவர்கள்லாம் சிற்றில் இழைக்கிற வழக்கம். இந்த பெண்கள்லாம் ஒரு விளையாட்டு, மண்ணாலேயே கோலம் போட்டு இல்லை மண்ணாலேயே வீடு கட்டி அது அழகா இருக்கா அப்படின்னு பார்த்து ஆனந்தப்படுவார். ஒரு விளையாட்டு தானே. மண்ணாலேயே கோபுரம்லாம் கட்டுவா. காவேரி கரையில் மண்ணில் இல்லை பீச்சில் பெரிய கோபுரம் கட்டி அந்த கோபுரத்துக்குள்ளுக்குள்ளே வாயெல்லாம் கட்டி கையை அது வழியாக அந்த கோபுரத்து உள்ளுக்குள்ளே போய் அந்த பக்கம் வரதெல்லாம் பார்த்து பசங்க சந்தோஷப்படுற வழக்கம். அந்த மாதிரி இவர்கள் மண்ணாலேயே வீடு கட்டுவார்கள். மண்ணாலேயே பெரிய பெரிய கோலங்கள்லாம் போடுவார். இதுக்கெல்லாம் முன்னாடி ஆகும். 5 மணி காலம் 6 மணி காலம் 10 பேராக உட்காந்துருந்து அழகா நல்லா அமைச்சு அழகா பண்ணணும். மண் இல்லையா, கொஞ்சம் இதுவானா கூட போடும், மொத்தமும் பொடிஞ்சு போயிடும். கஷ்டப்பட்டு செய்வாளாம் யமுனா நதி கரையில். ஆனால் கண்ணன் என்ன பண்ணுவான், இவா எப்போ பண்ணி முடிக்கிறான்னு பார்த்துட்டு இருப்பான். முடிச்ச உடனே ஓடி வந்து அது மேலே குதிப்பான், மொத்தத்தையும் அழிச்சுடுவான். இவர்களும் எத்தனை சிரமப்பட்டு பண்ணி கடைசியில் கண்ணன் இப்படி பண்ணிட்டானேன்னு ஒரு கஷ்டம். இன்று முற்றும் முதுகு நோவ இருந்திடைத்த இச்சிட்டிலை நன்றும் கண்ணுற நோக்கி நாம் கொள்ளும் ஆர்வன் தன்னை தனிகிடாய். கண்ணா, ஒரு நாளாவது இந்த சிற்றிலை நாங்கள் மொத்தமாக பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நல்லா கட்டி முடிச்சாச்சுன்னா ஒரு 10 அடி தள்ளிலேருந்து தூரத்துலேருந்து ஆஹா எத்தனை அழகா இருக்குன்னு பார்க்கணும். மொழி கோலம் போட்டாச்சுன்னா அப்படித்தானே பார்ப்பா. அது பார்க்க விடுறது இல்லையே நீ. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சிற்றில் இழைச்சிருக்கோம். இன்று மற்றும் முதுகு நோவ 4 மணி காலம் 5 மணி காலம் 6 மணி காலமாக முதுகெல்லாம் நோவுறது கண்ணு. நீ எப்படி பக்கத்தில் வரும்போது நாங்கள் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இத்தனை நாழியா நீங்கள் சிற்றில் இழைச்சுருக்கங்களே, உங்கள் முதுகு வலிக்குமே, உங்கள் கை வலிக்குமே, நான் வேணா முதுகை தடவி விடட்டுமா அப்படின்னு நீ கேட்பேன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் இப்படி பண்ணுறீங்க. பெரியாச்சமில் அழகா சாதிக்கிறார். நாங்கள் என்ன ஒன்ன மாதிரியா? நீ உலகத்தை எல்லாம் எப்படி சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டிச்சாயோ அந்த மாதிரி சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டிச்சோம். நாங்கள் எத்தனை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கோம், எத்தனை கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம். அப்படி இருந்துச்சு நீ இப்படி பண்ணலாமா? சங்கல்பத்தினாலேயே சிற்றில் இழைக்கிறோம், கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோமே. நன்றும் கண்ணுற நோக்கி நாங்களும் ஆர்வம், ஒரு நாளாவது நேர பார்க்கணும்னு ஆசை. நாங்கள் இழைத்த சிற்றில் அன்று பாலகனாகி ஆதிலை மேல் துயின்ற எம்மாதியாய் என்றும் உந்தனுக்கு எங்கள் மேல் இரக்கமிடாதது எம் பாவமே. ஏன் எங்க மேல இரக்கமே இல்லப்பா? உன்ன உன் முகத்தன கண்கள் அல்லவே, உன் முகத்துல கண் இல்லையா? ஏன் உனக்கு கருணை இல்லை? அப்படியே இவ அழாத குறை ஒன்றும் அழற. ஒரு நாளாவது பார்க்கணும்டா கண்ணான். ஆனா நிச்சயம் இதே விளையாட்டு கண்ணனுக்கும். முதல்ல வரமாட்டான்,
இப்படி மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பான். கடைசி சமயத்துல வந்து மொத்தத்தையும் கலைச்சிருவான். கண்ணனுக்கு தெரியாமல் ஒரு நாள் சிட்டில் அடிக்கணுங்கிறதுக்காக கண்ணனுக்கு தெரியாமல் சங்கேதம் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இந்த முற்றத்துக்கு வந்து சேர்ந்தான். காத்தால் 10 மணிக்கு முற்றத்துக்கு வரணும். இவாத்து முற்றத்துல இந்த பெண் இருக்காளே இவாத்து முற்றத்து 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சிட்டில் அடிக்கும். நிறைய மண்ணெல்லாம் இருக்கு வாத்துல. அப்படி அழகா கட்டி நல்லா பார்த்து விடலாம். அன்னைக்கு வெளியில போனா யமுனா நதி கரையை உட்காண்டாதானே கண்ணன் வரான் அப்படின்னு இவர்கள் வெளியில யாருக்கும் தெரியாமல் காதோட ரகசியம் பேசி வச்சுண்டு எல்லாரும் ஒண்ணு கூடி சேர்ந்து வந்தா தெரிஞ்சிடும் கண்ணனுக்குங்கிறதுக்காக தனித்தனியா வாத்துல இருந்து புறப்பட்டு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டு எல்லாரும் வந்தா பெண்கள்லாம் உடனே வாசப்பக்கம் கதவை பூட்டி தாழ்பால் போட்டுண்டா. உள்பக்கம் தப்பா போட்டுண்டு பழக்கடை கதவை பூட்டி உள்பக்கம் தாப்பால் போட்டுண்டு இவா வந்து சிட்டில் எரிக்க ஆரம்பிச்சு 10 மணிலேருந்து ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் அழகா கட்டி முடிச்சான். முடிஞ்ச சமயம் குதிச்சான். அது வேற பார்க்கிறான். முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சீதை கடவையேல் கோவிந்தா. கோபம் பெருசா வரலையா? அண்ணா இந்த முற்றத்துல எப்படி வந்த நீ? நின்முகம் காட்டி அங்க வந்து இவ முகத்தை பார்க்கிறான் நான் கண்ணன். மேல ஒருத்தியினுடைய முகவாய் கட்டிய நிமித்தே இதோ வந்துட்டேனே என்னால வர முடியாதுன்னு தானே சொன்னோம். இன்னொருத்திட்ட போய் சொல்றான் ஏதோ கதவெல்லாம் பூட்டினா வர முடியாதுன்னு நினைச்சே. உங்க அம்மா கூட தான் கதவெல்லாம் பூட்டி உள்ளுக்குள்ள வெண்ணெயை வச்சா என்ன ஆச்சுன்னு போய் கேளு. எத்தனை பேர் கதவை பூட்டினாலும் இருந்த இடம் மாறாமல் இருந்த குறி தப்பாமல் போய் வெண்ணெய் எடுத்தோம் நான் சின்ன வயசுலேயே. எங்கிட்டேயே வா. ரொம்ப நன்னா இருக்கு. யாருக்கும் தெரியாம நீங்க பண்றது ரொம்ப நன்னா இருக்கு. எனக்கே தெரியாம பண்ணணும்னு நினைச்சீங்கல்ல என்று ஒருத்தா போய் பரிகாசம் பண்ணிட்டு இருக்கான். அவ முகத்தை கிட்ட போய் நின் முகம் காட்டி புன்முறுவல் செய்து போய் கிட்ட போய் அவ முகத்தோட தன் முகத்தை வச்சு பார்த்து பேசி சிரிக்கிறான், பரிகாசம் பண்றான். அதிலே அவர்கள்லாம் ஆனந்தப்படுறாளாம். சிற்றிலோடு எங்கள் சிந்தையும், நீ சிற்றில மாத்திரம் அழிக்கல, எங்களுடைய மனசையும் எடுத்து அழிச்சுட்ட, இதையும் சிதைச்சுட்டான். சிதைக்க கடவையே கோவிந்தா அப்படிங்கிறான். அந்த ரீதியில அப்படி ஒரு பெரிய கதை இந்த முற்றத்துக்கு. அப்படி இல்லைன்னா திருமங்கை ஆழ்வார் வேற ஒரு கதை வச்சிருக்கார். கண்ணன் கிட்ட பிரணய கோபத்தினால இனிமே நீயும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு கோவிச்சுன்னு போயிட்டா கோபிகா ஒருத்தி. எப்ப பார்த்தாலும் ஏமாத்தின்னு இருக்கான். இன்னைக்கு யமுனா நதி கரைக்கு வா, நாம 2 பேரும் கை கோத்துண்டு ஆனந்தமா இருக்கலாம்னுவான். இவளும் சரின்னு யமுனா நதிக்கு போனா அங்க வேற ஒருத்தியோடு கை கோத்துப்பான். உன்னையேதான் நான் எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கேன், நீ நல்ல புஷ்பங்கள்லாம் சூட்டின ஆத்துல இரு நான் வரேன்னுவான். ஆனால் எட்டியே பார்க்க மாட்டான். வேற ஒரு பெண் இருப்பான். ரொம்ப கோபம் இருக்கு. பிரணய கோபத்தினால கண்ணனோட பேசாத, இனிமே என் கூட பேசாத, உன் பேச்சு காணுட்டான். உன்னோட பேச மாட்டேன், நீ இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன், உன்னால படாத பாடு பட்டுட்டேன். நீ பார்க்கும்போது பார்த்தா என்னையே பார்க்குற மாதிரி இருக்கு, ஆனா நீ மனசுல யாரையோ நினைச்சுட்டு இருக்க. நீ பேசும்போது பார்த்தால் நான் தான் உனக்கு ரொம்ப பிரியம் மாதிரி இருக்கு, ஆனா நீ மனசுல வேற யாரையோ நினைச்சுட்டு இருக்க. உன்னால பட்டெல்லாம் போடும், இனிமே என்கிட்ட பேசவே பேசாத, எங்க ஆத்துக்கு வரவே வராத அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்கு போயிட்டாகும். ரொம்ப மனசுக்குள்ள கஷ்டம்தான். ஆனால் அன்னைக்கு ராத்திரி கண்ணன் அழகா ஒரு வேடம் எடுத்துட்டு துவராடையுடுத்து ஒரு செண்டு சிலுப்பி கவராக முடித்து களி கச்சு கட்டி சுவரார் கதவின் புறமே வந்து நின்றீர், இவரார் இதுவன் இதுவன் இதுவென்னோ. கதவு பின்னாடி வந்து நிக்கிறான். அழகான ஒரு ஆடையை உடுத்து கையில ஒரு பூச்சுண்டு கையில எடுத்துட்டு தலையில அழகா முடிச்செல்லாம் நன்னா போட்டு மயில் தொகையெல்லாம் சொருகி கதவு பின்னாடி வந்து நின்று எட்டி பார்க்கறான். இவளை நமக்கு கிடைக்குமா, இன்னைக்கு இவாத்துக்குள்ள போக முடியுமான். சுற்றும் குடல் தாழ சுரிகை அணிந்து மற்றும் பல மாமணி பொன் கொடணிந்து முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றீர், எட்டுக்கு இதுவன் இதுவன் இதுவென்னோ. இவாத்து முற்றம் இருக்கு இல்லையா, அந்த முற்றத்துல புகுந்து உள்ளுக்குள்ள வந்து பீதாம்பரத்தோடு கூட சுற்றும் குழல் தாழ, அழகா குழல் திருக்குழல் எல்லாம் தாழ
பல ஆபரணங்கள்லாம் வச்சுண்டு பல மாமணிகள்லாம் வச்சுண்டு முற்றத்துல போய் நாங்கள் வந்து முறுவல் செய்து நின்றீர். சிரிச்சுன்னு இருக்கு. இது போருமா உனக்கு? இந்த அழகு உனக்கு போருமா? ஒரு பக்கம் பார்த்தா ஒரே சுகத்துல இருக்க மாதிரி, என்ன தப்பா நினைக்காத, தயவு பண்ணி என்ன போ சொல்லாத அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கானாம். இவரார் இருக்கு இதுவன் இது என்ன, இதுவன் இது வேணும், இது என்ன ஆயம்? கண்ணனா வந்து நிற்கும். எத்தனை படாத பாடு படிச்சின கண்ணனா இன்னைக்கு ஒரு அநாத போல ஒரு தீனனா இருக்கும் போல இங்க வந்து தயவு பண்ணி என்ன கூட்டுக்க மாட்டியா? என்ன பார்த்தாலும் உனக்கு பிடிக்கல, இந்த வேஷத்தை பார்த்தாலும் உனக்கு பிடிக்கல, என் புன் முருவலை பார்த்தாலும் அவனுக்கு பிடிக்கலன்னு கேட்கற மாதிரி வந்து நிக்கிறான். தன் மனசையே கொடுக்குறான். அதனால கண்ணனையும் அவளையும் சேர்த்து வைத்தேன். முற்றத்துல வந்து நிக்கிறானே, கதவு பின்னாடி வந்து நின்று எட்டி பார்க்கறானே, வரலாமாங்கிற மாதிரி பார்க்கறானே, ஓடி அவனை அச்சுக்கணும் தோணுமா? சேர்த்து வைத்த இடம். இத்தனை கதை இருக்கு முற்றத்துக்கு இல்லையா? அந்த முற்றத்துக்கு நாங்க வந்திருக்கோம், எழுந்து வர வேண்டாமா? நின் முற்றம் புகுந்து முகில், அதான் நின் முற்றம்ங்கிறா. உன் முற்றத்துக்கு அத்தனை கதை இருக்கு. முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே, நீ ஏன் பேசாம இருக்க, நீ ஏன் பேசாம இருக்க, நீ எற்றுக்குறங்கும் பொருள், உடனே எழுந்து வா என்று அவளை எழுப்புகிறார்கள். அவளும் எழுந்து வந்தாள். சாபதேசம் சொல்லும்போது பசுமாடுகள் என்று சொன்னாலே ஆச்சாரியர்கள் அர்த்தம். பல இடங்கள் வரும். திருப்பாவையில் 3வது பாட்டில் வந்தது, இந்த பாட்டில், அடுத்த பாட்டில், 21வது பாட்டில், எல்லா பாட்டிலும் வரப்போகுது. பசுமாடு பால் சுரக்கிற மாதிரி ஆச்சாரியர்கள் உபதேச வருஷம் பண்றார். ஒரு காருண்யத்தினாலே வாத்சல்யத்தினாலே பால் சுரக்கும், இல்லாட்டா பால் சுரக்காது. குழந்தைகிட்ட இருக்கிற பிரேமத்தினால்தான் பால் வரும். இது மாதிரி சிஷ்யர்கள் கிட்ட இருக்கிற ஒரு வாத்சல்யத்தினால்தான் நல்ல வார்த்தைகள் நல்ல உபதேசங்கள் வருதான். சுவாமி தேசிகன் அழகா சாதிக்கிறார். கறக்கும் கருத்துடை தேசிகர் கன்றென நம்மையின்னி சுரக்கும் சுரவிகள் போல் சொரிகின்றனர் சொல்ல முதே. அழகான பாட்டு. நம்மளை கண்ணுக்குட்டியா வச்சு அவர்கள் பசுமாடு அணிந்து சொல் அமிர்தத்தை அவர்கள் சொரிகின்றனர் ஆச்சாரியர்கள். அதனால அவர்கள் தான் சொல்றாளாம், கற்றுக்கரை கணங்கள் பல கறந்து என்ன ஆச்சாரியர்கள் நிறைய உபதேசங்கள் பண்றாங்க. கற்றுக்கரைனா யுவாக்களான ஆச்சாரியர்கள், வயசானவர்கள் இல்லை. ஏன்னா யுவா சியாத் சாது யுவா ஜாயகா, பார்க்கறதுக்கு வேணா வயசா இருக்கலாம், ஆனா உபதேசம் பண்ணும்போது நித்திய யுவா தான். அவகிட்ட படிக்கிறவாளுக்கு என்ன வயசோ அந்த வயசு அவளுக்கு இருக்கும். உபதேச காலத்துல மாத்திரம் எத்தனை சிரமம் இருந்தாலும் சரி, ஒரு சிரமமும் தெரியாது அந்த சமயத்துல. படிக்கிறவனுக்கு சமமா அதே வயசை எடுத்து சொல்ற மாதிரி இருக்கும். அப்படி கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளைய சென்று சிரிச்சியும் அப்படின்னா, பரமதத்திலேருந்து யாராவது வாதம் பண்ணணும் அப்படின்னு வந்தான்னா உடனே அவளை போய் வாதத்துல ஜெயிச்சு தன் மதத்தை ஸ்தாபிக்கிறார். திக் சௌதா பத்த ஜெயித்ர துவஜ பட பவன ஸ்பாத நிர்தாந்த தத்தத் சித்தாந்த ஸ்தோம தூள ஸ்தபக விவகத வெக்த சத்வர்த்தனீகா அப்படின்னு வரும் தேசியன் ஸ்லோகம். எங்க பார்த்தாலும் விஜயஸ்தம்பத்தை நாட்டுறோம், நான் ஜெயிக்கிறேன். அவர்களுடைய சாமர்த்தியம், வாக் சாமர்த்தியம், செற்றார் திரள், அவருடைய திரள்கள், அவர்களுடைய தர்க்க சாமர்த்தியம்லாம் அழியும்படியாக அவர்களை வாதத்தில் ஜெயிச்சவர்கள். எப்படி ஆனால் பகவத் ராமானுஜர், பராசர பட்டர், தேசிகன், குமார வரதாச்சாரியார், பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர், எல்லாருமே அப்படிதான். எல்லாரும் பல பேர் ஜெயிச்சவா தான். எல்லாரும் போய் ஜெயிச்சுட்டு வந்தான்னு உண்டே தவிர வைஷ்ணவ ஆச்சாரியர்ல ஒருத்தர் போய் தோத்துட்டு வந்தான்னு கதை கிடையாது. ஏன்னா இது எல்லாமே பெருமதானத்தின். இப்போ செற்றார் திரளைய சென்று சிரிச்சையும் குற்றமொன்றில்லாத ஒரு தோஷமும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்கள் பகவத் பக்தர்களா இருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட கோவலர்கள் அப்படின்னா ஆச்சாரியர்கள். அந்த கோவலர்த்தம் பொற்கொடியே. அந்த ஆச்சாரியருடைய வம்சத்துல ஒரு பொற்கொடியாக இருந்தவர் சுவாமி தேசிகன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா ஒரு ஸ்திரீயா ஒரு நாயிகா பாவத்துல இருக்கார் தேசிகன். மும்மணி கோவையில தேவநாயக பஞ்சாசத்துல அச்சுத சங்கத்துல அதெல்லாம் பார்த்தா தெரியும். ஆழ்வார்கள்ல நம்மாழ்வார் நாயிகா பாவத்துல இருந்தார். நம்மாழ்வார், திருமங்கி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், இவர்கள்லாம் நாயிகா பாவத்துல பாசுரங்கள் அருளி செய்திருக்காங்க, பார்த்திருக்கோம். ஆச்சாரியர்கள் நாயிகா பாவத்துல யார் இருந்தால்னா சுவாமி தேசிகன். அப்ப அந்த கோவலர்கள் மொத்த பேருக்கும் ஒரு பொற்கொடி. எப்படி ஊருக்கே ஒரு பெண்ணா இந்த கோபஸ்ரீ வளர்ந்தான்னு சொன்னோமோ அந்த மாதிரி இந்த ஆச்சாரிய பரம்பரைக்கே ஒரு பொற்கொடியா வளர்ந்தவர் சுவாமி தேசிகன்.
ஒரு அழகான பெண்ணா வளர்ந்தவர். ஆழ்வார்கள் கோஷ்டியில எப்படி ஆண்டாளோ, கோபிகாஸ்திரிகளுடைய கோஷ்டியில எப்படி இந்த பெண்ணும், அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் கோஷ்டியில சுவாமி தேசிகன். அதுதான் பொற்கொடின்னு சொல்றோம். ஏன்னா தன்னை கொடினே சொல்றவர். வெற்புருவ கொடிக்கு ஓர் விலங்காமயல் பெற்றனமே அப்படின்னு கும்மணி கோவையில 10 பாட்டு அருளி செய்தவர் தேசிகன். 10 பாட்டும் ரத்னமான பாட்டு. ஆனால் நம்மளுடைய பாக்கியத்துல 3 தான் கிடைக்கிறது, 7 கிடைக்கல. நஷ்டமாயிடுச்சு இப்போ. அப்போ வெற்புடலோடொன்னி ஐந்தையில் வெவ்வின தீர் மருந்தொன்று அற்புதமாக அமர்ந்தமை கேட்டருள் வேண்டி நிற்க பற்பினர்ந்த செய்யாள் படிகாட்டிய பண்புடை என் விற்புருவ கொடிக்கு போர் விலங்காமயல் பெற்றனமேன்னு தாய்ப்பாசனம் இது. விற்புருவ கொடியாம். வில்லு இருக்கேன், வில்லு மாதிரி புருவம், பிரம்மாஸ்திரம் மாதிரி இருக்கான். இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு பெருமாளாலே பதில் சொல்ல முடியாதாம். அவனே வசப்பட்டுடுவான், அவனே தோற்று போயிடுவான். அப்படிப்பட்ட பிரம்மாஸ்திரம் மாதிரி இருக்கு இவருடைய புருவம். அதாலே எம்பெருமானியே அவன் மயக்கக்கூடியவள். இந்த நாயிகா பற்பில் அமர்ந்த செய்யால் படிகாட்டிய பண்புடைங்கிற. தாமரை போல இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவிக்கு என்ன பாவமோ அந்த பாவமா சீதாதேவி மாதிரி இருக்கார், ருக்மிணி பிராட்டி மாதிரி இருக்கார். சீதா பிராட்டி ராமனுக்காக எப்படி ஏங்கிண்டு இருந்தாலும் அப்படி இருக்கலாம். ருக்மிணி பிராட்டி கண்ணனுக்காக இப்படி காத்திருந்தாலும் அப்படி காத்துன்னு இருக்காள் தேவநாத பெருமானுக்காக. கும்மணி கோவையில கிடைச்சிருக்கிற 3 பாட்டும் உத்தான பாட்டு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதான் பற்பில் அமர்ந்த செய்யாள் படி அப்படிங்கிறார். ஆஞ்சநேயர் சீதாதேவியை போய் சேவிக்கச்ச அசோக மரத்துல சீதாதேவி அழுதுன்னு இருக்கார். கண்ணில் ஜலம் குட்டி இருக்கு. அப்பதான் ஆஞ்சநேயர் இறங்கி மரத்திலிருந்து இறங்கி போய் சிரச்செஞ்சரி மாதாயம் சீதா மதுரை ஆகிறார். சின்ன ரூபத்தை எடுத்துட்டு சிரஸ் மேல கை கூப்பிண்டு பேசுறார். சீதாதேவி யாருன்னு தெரிஞ்சுடுத்து இருக்கு. இந்த கூட மெதுவா கை கூப்பிண்டு ரொம்ப வினயத்தோட பேசுறார். கிமர்த்தம் தவ நேத்ராபியம் வாரி ஸ்ரவதி சோகஜம் புண்டரீக பதாசாபியம் விப்ரகீர்ணமி போதகம். அம்மா எதுக்காக அழறங்க, நீங்க யாருன்னு முதல்ல கேட்கற. நீங்க எனக்கு தெரியும், நீ சீதை தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. வினயத்தோட பேசணும். நீங்க யார், தேவலோக ஸ்திரியா, அப்சர ஸ்திரியா, இல்ல எங்க ஸ்ரீராமனுடைய திவ்ய மகிழ்ச்சியா? ஸ்ரீராமனுடைய திவ்ய மகிழ்ச்சியா இருந்தா அடியே என்னுடைய அஞ்சலிகளை ஏற்றுக்கணும். கிமர்த்தம் தவ நேத்ராபியம், உம்முடைய அழகான இந்த திருக்கண்ல இருந்து ஜலம் கொட்டின்னு இருக்கேன். தாமரை இலையில ஜலம் விட்டாமல் எப்படி வந்துருமோ அந்த மாதிரி திருக்கண்கள்ல இருந்து ஜலம் கொட்டின்னு இருக்கேன். இது ஏன் அப்படின்னு அழகா கேட்கிற. இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அழகா சாதிக்கிறார். கிமர்த்தம் அப்படின்னா ஏன்னு அர்த்தம் சொல்லுவா பொதுவா. ஆனா சம்ஸ்கிருதத்துல ஏன்னு அர்த்தம் இல்லை, எதுக்குன்னு அர்த்தம். எதுக்காக இப்படி எழுதுன்னு இருக்கீர், என்ன பிரயோஜனத்துக்காக இப்படி எழுதுன்னு இருக்கீர், என்ன காரியம் மனசுல சங்கல்பிச்சிருக்கீன்னு. ஏன்னா இவர் தானே பிரிஞ்சு வந்திருக்க, ராவணன் பிரிச்சான்ங்கிறது இல்லையா, அது வியாஜம். அப்ப சாஸ்திரம் சாதிக்கிற ஆர்குடி வேர்பரிய இப்படி கண்ணீரும் கம்பளையுமாய் நின்று. ஆர்குடிய நாசம் பண்றதுக்கு குடியோட ஏன் நீர் அழலாமா? நீர் ஒரு இடத்துல அழுதாருன்னா அந்த குடியே நாசமாயிடாதா, அந்த ஊரே நாசமாயிடாதா அப்படிங்கிற அர்த்தத்துல கிமர்த்தம். ஆர்குடி வேற இருக்க இப்படி கண்ணீரும் கம்பளியுமா இருக்கு. அல்லது ஆரை சேத்தனராக கொண்டு என்னவுமா, இதுக்கும் பல அர்த்தம் உண்டு. நம்மளையெல்லாம் சேத்தனராக்கிறதுக்காகவா? எதுக்கு அழுதுன்னு இருக்காருன்னா ஸ்ரீராமனை பிரிஞ்சு வியோகத்தில் அழுதுன்னு இருக்கார். இன்னமும் ராமன் தான் இருக்கார், நமக்கு காண்பிக்கிறாராம். பகவானை விட்டு பிரிஞ்சால் அதுதான் அழ வேண்டிய சமயமே. ஒரு ஜீவன் எப்ப அழணும்னா பகவானை விட்டு பிரிஞ்சா அழணும். எப்ப சந்தோஷமா இருக்கணும்னா பகவானோட சேர்ந்து இருந்தா சந்தோஷமா இருக்கும். இது தவிர வேற எதுவும் கிடையாது. சுக துக்கம் இதுலதான் இருக்கணும். பகவத் விதிரேகத்தில் கண்ணீரும் கம்பளையுமா இருப்பதிலே ஒரு ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். ஆத்மாவுக்கு இதுதான் ஸ்வரூபம். அழிய நம் பையன் என்ன அம்மவோ கொடியவாரேங்கிறார் தொண்டடிப்படியாக. ரங்கநாதன் என்ன பார்த்து நம் பையன்னு சொல்ல மாட்டேங்கிறான்.
என்ன பாபம் பண்ணேனோ அப்படின்னு. அந்த மாதிரி பகவத் வியோகத்தில் அழணுமா. செழுநீர் தடத்து கயல் மிளிர்ந்தால் ஒப்பசே எரிக்கண் அழுநீர் துளும்பா அலமருகின்றனமாழியரோ உழுநீர் முகில் வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவராகும் தொடுநீர் இணையடிக்கே அன்பு சூட்டிய சூழ் குழற்கேன்னு திருவிருத்தம் பாட்டு. செழுநீர் தடத்து கயல் விளிர்ந்தால் ஒப்பசே எரிக்கண். இது நாயிகா பாவத்துல முதல் பாட்டு. நம்மாழ்வார் நாயிகா பாவத்துல பாடுற முதல் பாட்டு, முதல் பாட்டு. கண்ணு மீன் மீன் மாதிரி இருக்கா. கயல் மிளிர்ந்தால் ஒப்பசே எரிக்கண் அழுநீர் துளும்ப அலமருகின்றன. மீன் எப்படி ஜலத்துல இருக்குமோ கண்ணே ஜலத்துல இருக்கான். அதாவது கண்ணுல தான் கண்ணீர் வரும், கண்ணிலிருந்து கண்ணீர் இருக்கும், கண்ணுல கண்ணீர் இருக்கும். ஆனா இவகிட்ட இப்படி கண்ணீர்ல தான் கண்ணே இருக்கான். அத்தனை ஜலம் இருக்கு. மீன் ஜலத்துல இருக்கா மாதிரி கண்ணீர்ல கண்ணு இருக்கு. யாரோ பல்லாண்டு பாடுற இப்படிப்பட்ட பாகவதா யாரோ அவ நன்னா இருக்கணும். பகவத் வியோகத்துல அழுது இருக்கக்கூடிய நாயகிகள் நன்னா இருக்கணும்னு அவளுக்கு பல்லாண்டு பாடுறார் நம்ம. அந்த மாதிரி பகவத் வித்திரேகத்துல பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சமயத்துல துக்கப்படணும். கண்ணில் ஜலம் வரணும். உன்னை சேவிக்க முடியலையேப்பான்னு நினைக்கணும். உன்னுடைய அனுபவத்தை விட்டு என்னை பிரிச்சுட்டியே நினைக்கணுமா. அந்த பாவம் தான் தேசிகனுக்கு இருக்கான். அதனால்தான் ஆர்க்கும் கருணை புரிவான் ஐந்தையில் வந்தமர்ந்தான் கார் கொண்டலை கண்ட காதல் புனமையில் கண்பனியா வேர்க்கும் முகிழ்க்கும் வெவ்வுயிர்க்கும் விதிர்விதிர்க்கும் வெள்ளியிருக்கும் பார்க்கின்றவர்க்கு இது நாம் என் கொலென்று பயிலுவமே. ஆர்க்கும் கருணை பொழிவான் எங்கால் எல்லாருக்கும் கருணை பொழியணும்னா மேகம் மாதிரி இருக்கணும். எல்லாருக்கும் மழை பெய்யும். அந்த மாதிரி திருவேதிபுரத்துல அந்த மலை பக்கத்துல ஒரு மேகமா பெருமாள் வந்து நிற்க. அந்த மேகத்தை பார்த்தா மயில் என்ன பண்ணும்னா உடனே நர்த்தனம் ஆடும் இல்லையா. அந்த மாதிரி அந்த மேகம்தான் வந்து தேவநாத பெருமான். இந்த தேசிகன் வந்து மயிலா ஆயிட்டாராம். புனமயிலே இந்த பாட்டில் இருக்கிறார். முகில்வண்ணன் பேர்பாடன் இந்த பாட்டில் இருக்கு. அதெல்லாம் எல்லாமே தேசிகன் சொல்லு. மயில்னா தேசிகன்னா தேசிகன் தான் தன்னை மயில்னு சொல்லிருக்க. கார்கொண்டலை கண்ட காதல் புனமையில் கண்பனியா உடனே அது நர்த்தனம் ஆடுமே. நர்த்தனம் ஆடும். வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் வெள்ளி வெவ்வுயிருக்கும். என்ன என்ன பாவம் இதுக்கு வரும். இது வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் வெள்கி வெவ்வுயிருக்கும் பார்க்கின்றவர்க்கு இது நாம் என் கொள். இது என்னது இதுன்னு ஆச்சரியப்படுவாளை பார்க்கின்றவர்கள். அம்மாவல்ல அந்த பாவத்துல தேசியன் இருக்க. அதனால்தான் அன்னைக்கு நீ இத்தனை படாதுபாடு பற்றி இன்னைக்கும் முகில்வண்ணன் பேர் இருக்கு. நீயும் புனமயிலா இருக்க. அப்ப சிற்றாதே பேசாதே இருக்கலாமா? உனக்கு இத்தனை பாவமும் வர வேண்டாம். பிராட்டிக்கு இத்தனை பாவம் இருந்தது அப்படின்னு அசோகணத்துல இருக்கானே தவிர விழுதல் விம்முதல் மெய்யுறது விதும்புதல் வெறுவல் எழுதல் ஏங்குதல் இறங்குதல் ராமனை எண்ணி தொழுதல் சோறுதல் துளங்குதல் துயர் உடந்துயிர்த்தல் அழுதல் அன்றி மற்ற அயலொன்றும் செய்குவதறியாள் அப்படின்னு கம்பன். அழுதல் விழுதல் விம்முதல் விதும்புதல் எழுதல் ஏங்குதல் இறங்குதல் அழுதல் தொழுதல் இது தவிர வேற என்ன பண்றா? திடீர்னு கை கூப்பின்னு இருக்கா, திடீர்னு கல்ல ஜலம் விட்டு அழுதுன்னு இருக்கா, திடீர்னு விம்மின் இருக்கா, திடீர்னு ஒரு ஏக்கத்தோடு அப்படியே இருந்துட்டு இருக்கார். இப்படி தேசிகளும் அப்படி இருக்காராம். அதெல்லாம் பற்பில மருந்த செய்யாள் படிகாட்டிய பிராட்டி மாதிரி, சீதா பிராட்டி மாதிரி, ருக்மிணி பிராட்டி மாதிரி ஆச்சாரி வம்சத்துல வந்து நாயிகா பாவத்துல இருந்து பல பாசுரங்கள் அருளி செய்து இன்னும் தேவநாயக பஞ்சாசத்துலாம் வேற. தேவநாயக பஞ்சாசத்துல பெருமாளுடைய திருமேனியை வர்ணிக்கும் போது திருமுடியிலேருந்து ஆரம்பிச்சு திருவடி வரைக்கும் வர்ணிக்கிறார். பகவத் தியான சோபானத்துல திருவடியிலேருந்து ஆரம்பிக்கிறார், திருமுடி வரைக்கும் செவிக்கிறார். ஒன்னு திரு பாதாதி கேசாந்தம் பெயர், இல்ல கேசாதி பாதாந்தம். ஏன் பகவத் தியான சோபானத்துல திருவடியிலேருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அது வந்து பகவான் கிட்ட பக்தியோட செய்த பாசுரம் ஆனபடியால் பாட்டுகள் ஆனபடியால் அப்போ பகவான் அனுபவிச்சு அந்த கிரமம் திருவடியிலேருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல திருவடியில சீமன் நாராயண சரணம் பிரபத்தி தானே ஆரம்பம்.
நமக்கு ரொம்ப உத்தேசியமானது திருவடி தானே. ஒரு கதி இல்லாதவனுக்கு, ஒரு சரணாகதி பண்றவனுக்கு திருவடி தானே முக்கியம். தேவநாயகன் கிட்ட ஏன் திருமுடியிலேருந்து ஆரம்பிக்கிறார்னா நாயிகா பாவத்துல இருக்க. ஒரு நாயிகைக்கு இது முக்கியம்னா முக சௌந்தரியம் தானே முக்கியம். எத்தனை அழகா இருக்க, அழகு பார்க்கணும் அப்படின்னா திருவிடையா பார்ப்பார், முகத்தை தானே பார்ப்பார். ஒரு நாயிகையானவள் தன்னுடைய நாயகனை, தனக்கு இஷ்டமானவனை பார்க்கறான்னா முகத்தை பார்ப்பாளே தவிர அவருடைய காலை பார்த்து உன் கால் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். அது கடைசியில முகம் அழகா இருக்கா, அதுதானே சௌந்தரியத்தை அனுபவிப்பது. திருமுகத்திலிருந்து ஆரம்பிக்கணும். சரணாகதி பண்றதுக்கோ பகவான் கிட்ட போய் கதி இல்லாமல் விடுவதற்கோ திருவடியிலேருந்து ஆரம்பிக்கணும். தேவநாயக பஞ்சாசத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையுமே ரொம்ப அழகா தன்னுடைய நாயக பாவத்தை காமிக்கிறார். தன்னை புனமையில்ங்கிறார், பெருமானை மேகம்ங்கிறார். அதெல்லாம் இந்த பாட்டில் இருக்கு. புற்றர் வல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதையே அசையாம இருக்கலாமா? அப்ப இருந்த இத்தனை பாவமும் வேண்டாமா? முற்றம் புகுந்து அப்படின்னா காலக்ஷேப கூடம். சுவாமி தேசியன் காலக்ஷேபம் செய்த இடம் இருக்கு இல்லையா, அங்க நாங்கெல்லாம் வந்திருக்கோம். நீ உங்களுடைய பகவத் அனுபவத்தை, அந்த நாயிகா பாவத்தை எங்களுக்கும் தந்துருள வேணும். நீ எற்றுக்குறங்கும் பொருள் என்று சுவாமி தேசிகனையே குறிப்பா சொல்ற மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. பொதுவா எல்லா பாசுரமும் இப்படி அழகா சொல்ல முடியும், ஆனால் இது விசேஷமா அமைஞ்சிருக்கு. எல்லா ஆச்சாரியர்களுமே அவர்கள் நாயிகா பாவத்துல பாசுரங்கள் பண்ணாட்டா கூட ஆழ்வாருடைய நாயிகா பாவ பாசுரங்கள் வரும்போது அவர்களும் நாயிகையா மாறிடுறார். இது சொல்லும் போது அவர்களும் நாயிகைகள் தான். கூறத்தாழ்வான் சரித்திரம் எல்லாம் நிறைய இருக்கு. அவர்களும் நாயிகா பாவத்திலேயே மாறிடுறாளாம். அதனால எல்லா ஆச்சாரியர்களுமே குறிப்பது என்றும் சொல்லலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமத்தே கோதாயை நமஹ. திருவாடிப்பூரத்து சக்சுதி தாழ்வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னான் நாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கத்தை அண்ணி உகந்தளித்தாள் வாழியே, அழிவாருந் திருமல்லி வளநாடி வாழியே, பண்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே.